ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சாம்சங் கேலக்ஸி S22 ஓட அன்பாக்சிங் பிளஸ் டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸா எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S22ஓட பாக்ஸ். இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸை திறந்தோம்னா உள்ள ஃபோன் இருக்குது. ஃபோனோட உள்ள சின்ன பெட்டி இருக்குது. இதில் குயிக் ஸ்டார்ட் கைட் ப்ளஸ் டேட்டா கேபிள் அண்ட் சிம் எஜெக்டர் பின்னும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S22ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். இந்த ஃபோனோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா 228 கிராம்ஸ்லேருந்து 230 கிராம்ஸ் வரைக்கும் வருது. இதில் பில்ட் டிசைன் குவாலிட்டியை பார்த்தோம்னா ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும் நம்மளுக்கு கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ்ன்றதை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ அதோட அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்கான். அதுதான் அலுமினியம் ஃப்ரேம் வித் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட். உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் எல்லாம் விழாது, கீழே போட்டாலோ இல்லை ஏதாவது சுரண்டு பட்டுச்சுனாலோ. ஸோ இதனால உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் எல்லாம் விழாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IP68 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டும் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளேயை பார்க்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளேயோட 6.8 இன்ச்சஸ்க்கான குவாட் HD+O டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரிஃப்ரெஷிங் ரேட்டோட HDR10+ம் இருக்குது. 1750 பீக் பிரைட்னஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் SM8450ன்ற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 73% NPU அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4 நானோமீட்டர் ப்ராசஸர், சின்ன ப்ராசஸராக இருக்குது, நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸர். இதில் பார்த்தீங்கன்னா One UI 4.1 மேலே Android 12 கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேம் பார்ப்போம். ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேமும் 12GB ரேமும் இருக்குது. ஸ்டோரேஜை பார்த்தோம்னா இன்டர்னலில் 128GB ஸ்டோரேஜோட 8GB ரேம், 256GBயோட 12GB ரேம், 512GBயோட 12GB ரேம், 1TB ஸ்டோரேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்டோரேஜ்க்கெல்லாம் நம்ம நிறைய ஸ்பேஸ் இருக்குது. 1TB இது iPhone 13 ப்ரோவில் கூட இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. அதே இது இங்கேயே கொண்டு வந்திருக்காங்க. 1TB ஸ்டோரேஜ் வித் 12GB ரேம். பார்த்தீங்கன்னா கேமரா, ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 100 மெகாபிக்சலில் உங்களுக்கு ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 10 மெகாபிக்சல் 3x ஜூமோட 10 மெகாபிக்சல் 10x ஜூமும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா OIS சப்போர்ட் இருக்குது. OISனா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். இதோட HDR10+ம் இருக்குது. நைட்டோ ஃபோட்டோகிராஃபி. இந்த நைட்டோ ஃபோட்டோகிராஃபின்னா என்னன்னா நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா டார்க்கான பிளேஸில் நம்மளுக்கே சில இடம் இது தெரியாது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்கோ அப்படியே அந்த கலரோட அக்குரேட்டாக உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கும். கலர்ஸ் லாஸ் ஆகாமல் நல்ல பிரைட்டான ஒரு ஃபோட்டோவை எடுத்து கொடுக்கறதுக்கு தான் நைட்டோகிராஃபி. இது பார்த்தீங்கன்னா சாம்சங் தரப்புலேருந்து வர்ற ஒரு நல்ல விஷயம் ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அப் டு 8Kல 24 FPSல நீங்கள் எடுத்துக்கலாம். 8K 24 FPSக்காக தான் இந்த 1TBயான இந்த ஸ்டோரேஜ் இது கொடுத்துருக்காங்க போல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 40 மெகாபிக்சலில் உங்களுக்கு ஒரு சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப் டு 4Kல 60 FPSல வீடியோ எடுத்துக்க முடியும். டூயல் வீடியோ கால் சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இதில் 5G வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. 5Gனாலே இப்போ எல்லா ஃபோன்லேயும் காமனாக கொடுத்துக்கிட்டு வராங்க. இப்போ இந்த 5G சப்போர்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு eSIM-ம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க.
இது ஒரு நாள் வரைக்கும் தாங்கும். சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 45 வாட்க்கான ஒரு சார்ஜிங்கும் யூஎஸ்பி டைப் சியில் 3.2 யூஸ் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷனான யூஎஸ்பி டைப் சி 3.2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி பவர் டெலிவரி 3.0 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதனால உங்களோட ஃபோனை இன்னும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணலாம். வயர்லெஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா இதில் சப்போர்ட் இருக்குது. 15 வாட்டுக்கான வயர்லெஸ் சார்ஜிங்கோட ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் இதில் சப்போர்ட் இருக்குது. 4.5 வாட்க்கான ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வைஃபை 6 யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் 5.2 NFC சப்போர்ட்டோட ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸில் AKG டியூன் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு 1.18 வாட்டும் பாடிக்கு பார்த்தீங்கன்னா 0.98 வாட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாம்சங் S Pen ஃபோன்லேயே உங்களுக்கு வருது. இதனால உங்களுக்கு நீங்கள் தனியாக காசு கொடுத்து நீங்கள் S Pen வாங்க தேவையில்ல. நீங்கள் உங்களோட நோட்ஸ் டிராவிங்ஸ் எல்லாமே அதில் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.